ஹாய் கைஸ், வெல்கம் பேக் ஷடக் தமிழ். இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிஇபியால் ஒரு ஆப் வெளியிட்டியாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட்டில் வர எல்லா பில்லிலையும் கியூஆர் கோடை சென்ட் பண்ணியாங்க. அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி எப்படி நம்ம ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது, எப்படி நம்ம பில்லை செக் பண்ணி பார்க்குறது, இதை பற்றி வாங்க பார்ப்போம். இப்போ நீங்கள் ஆகஸ்ட் வந்திக்கிற பில்லை பார்த்தீங்க அப்படின்னா கியூஆர் கோட் கிடைக்கும். அதை ஸ்கேன் பண்ணினோம் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த ஆப் தான் ஸ்ரீலங்காவில் CEB இருந்து தரக்கூடிய ஆப். இந்த ஆப் நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த வீடியோவுக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க் கொடுத்தீங்க, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம இந்த ஆப்பில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பை வச்சு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஓபன் பண்ணினீல் அப்படின்னா இப்படி தான் வரும். இதுல வந்துக்கிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் பண்ணிருக்கும். இப்போ நம்ம இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படிங்கிறதால யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்மளுக்கு இருக்க மாட்டான். அதில் கீழுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இதே மாதிரி ஒரு ஃபார்ம் வந்துருக்கும். இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபுல் நேம், இந்த நேம் வந்துக்கிட்டு உங்க பில்லில் இருக்கும். பில்லில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் இருக்கும். அந்த நேமை வந்துக்கிட்டு இதுல கொடுங்க. கீழுக்கு உங்களுடைய மெயில் அட்ரஸ் கொடுங்க. அதுக்கு கீழே உங்களுடைய NIC நம்பர் அல்லது பாஸ்போர்ட் நம்பர் ஏதோ ஒன்று ஃபில் பண்ணிக்கோங்க. கீழுக்கு ஃபோன் நம்பர், அடுத்து வந்துக்கிட்டு இன்னொரு ஃபோன் நம்பர், லேன் ஃபோனோ இல்லை இன்னொரு ஃபோன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை கீழுக்கு ஃபில் பண்ணுங்க. அதுக்கு கீழே யூசர் நேம், இந்த யூசர் நேம் வந்துக்கிட்டு மினிமம் வந்துக்கிட்டு ஒரு 10 லெட்டர் இருக்கணும், அதாவது 10 எழுத்து இருக்கணும். அதில் இருக்கிற மாதிரி ஒரு யூசர் நேமை கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் அப்படின்றையும் கொடுத்துக்கோங்க. ரெஜிஸ்டர் ஆயிரும். இப்போ நீங்கள் கொடுத்த யூசர் நேம் பாஸ்வேர்டை டைப் பண்ணி லொகின் பண்ணுங்க. லொகின் பண்ண உடனே உங்களுக்கு இதே இன்டர்ஃபேஸ் வரும். கீழுக்கு ஒரு வெல்கம் மெசேஜ் தந்திருப்பாங்க. இப்போ ஹோமுக்கு பக்கத்தில் 3 கோடி இருக்கும். அதை கிளிக் பண்ணி கீழுக்கு மை ப்ரொஃபைல் அப்படின்ட்டு அதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணல அப்படின்னா மேலுக்கு உங்களுடைய நேம் காட்டும், ஃபோன் நம்பர் இதெல்லாம் காட்டும். இல்லை கீழுக்கு எடிட் ப்ரொஃபைல் அப்படின்ட்டு இந்த ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள பாஸ்வேர்டை மாற்றலாம். அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் எலக்ட்ரிக் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இருக்கு. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணல அப்படின்னா இந்த 3 ஆப்ஷன் வரும். இதுல மேலுக்கு உங்களுடைய அக்கௌண்ட் நேமை செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஹோம்ல ஆஃபீஸ், இப்போ நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோம் அப்படின்னா ஹோம் இருக்கலாம், ஆஃபீஸ் அப்படின்ற வெவ்வேறு இடத்துல இருக்கலாம். இல்லாட்டி ஹோம் 1 ஹோம் 2 அப்படின்னு இருக்கலாம். ஏதோ ஒரு நேம், அது உங்களுக்கு தெரியக்கூடிய நேம், அப்படி ஏதோ ஒரு நேமை மேலுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழுக்கு அக்கௌண்ட் நம்பர், அடுத்தது ஐடி. இந்த ஐடியும் அக்கௌண்ட் நம்பரும் பில்லிலே இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இது சரியா கிளியரா விளங்கல அப்படின்னா கீழுக்கு ஹெல்ப் அப்படின்னு இருக்கும். அந்த ஹெல்ப்பை கிளிக் பண்ணல அப்படின்னா அந்த ஐடி அந்த அக்கௌண்ட் நம்பர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத அவியலே சொல்லியிருப்பாங்க. அந்த ஐடி அக்கௌண்ட் நம்பர் அடிச்சு எட் பண்ணிக்கங்க. இதுக்கு பிறகு இந்த ஆப்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கோ இல்ல பேமெண்ட் பண்றதுக்கோ போக செலக்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது காட்டும். அந்த இடத்துல இந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா சரி. மேல பார்த்தோம்னா 3 கோடி இருக்கும். அதை கிளிக் பண்ணிட அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி ஓபன் ஆகும். இதுல நம்ம வீட்டுல கரண்ட் வேலை செய்யல, கரண்ட் வரல அப்படின்னா நம்ம கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அதை கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணாம இந்த ஆப்லயே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எப்படி கம்ப்ளைண்ட் பண்றதுங்கிறத பார்ப்போம். இதுல 2 ஆப்ஷன் காட்டும். நியூ கம்ப்ளைண்ட் பண்றது, அடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணதை நம்ம பார்க்கறது. இப்போ கம்ப்ளைண்ட் பண்ற ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ற அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தாங்கன்னா எலக்ட்ரிக் அக்கௌண்ட் ஷோ ஆன் மேப் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது நம்ம எலக்ட்ரிக் அக்கௌண்ட் இருக்கும், நம்மளுடைய பில்ல வந்துக்கிட்டு நம்மளோட அட்ரஸ் வந்து போட்டுக்கும். அந்த அட்ரஸ் அப்படின்னா எலக்ட்ரிக் அக்கௌண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல வேற அட்ரஸ் ஸ்டடி வேற இடம் அப்படிங்கிறத நீங்க தெரிவு செய்யணும் அப்படின்னா அதுல ஷோ ஆன் மேப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. மேப்ல செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தோம் அப்படின்னா செலக்ட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்றதை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த அக்கௌண்ட்டை வந்துக்கிட்டு இதுல என்னங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே கம்ப்ளைண்ட், இதுல வந்துக்கிட்டு கணக்கு கம்ப்ளைண்ட் வந்து அவையிலே தந்துட்டாங்க என்ன உங்களுக்குங்கிறத பார்த்து நீங்க அதை கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்குள்ள கண்டக்ட் டீடைல்ஸ், இது வந்துட்டு இந்த ஃபோன் நம்பர் வந்துட்டு நம்ம ஏற்கனவே கொடுத்திருப்போம். அந்த ஃபோன் நம்பர் நீங்க ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸோ இல்லாட்டி ஏதாவது போட்டோவா நீங்க சென்ட் பண்ணணும் அவியலுக்கு அப்படின்னு நினைச்சா இதுல பிளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே நீங்க ஏதாவது சொல்லணும், நீங்க டைப் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். கம்ப்ளைண்ட் பண்ண உடனே உங்க வீட்டடியை வந்து என்ன பிரச்சனையோ அதை பார்ப்பாங்க. இப்போ அடுத்த ஆப்ஷனை பத்தி பார்த்தோம் அப்படின்னா பில் பேமெண்ட். ஆன்லைன்ல நம்ம பில்ல பேமெண்ட் செய்யலாம். இது எப்படி செய்யற அப்படிங்கறத பார்ப்போம். இப்போ இதை பில் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இப்படி உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வரும். இதில் எப்பயும் போல் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணிக்கணும் உங்களோட அக்கௌண்ட்டு. அதுக்குள்ள நீங்கள் எவ்வளோ காசு கட்ட போகிறீங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள விசா கார்டா அப்படிங்கிற என்ன கார்டு உங்களுடைய கார்டு டைப்பை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உங்களோட மெயில் அட்ரஸ், நம்ம ஏற்கனவே கொடுத்த மெயில் அட்ரஸ் இருக்கும்,
அதை சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. பேமெண்ட் சென்ட் ஆயிடும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா பில் கால்குலேட்டர். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணல அப்படின்னா இந்த ஃபார்ம் ஒன்று வரும். இது வந்துக்கிட்டு ஒரு கால்குலேட்டர். நாம வந்துக்கிட்டு எவ்வளோ பவர் யூஸ் பண்ணிக்கோம் அப்படின்ட்டு பார்க்கறதுக்கு இது யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட்டுக்கு யூனிட்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் எத்தனை யூனிட் அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணணும். இந்த யூனிட் எப்படி கால்குலேட் பண்ணுற அப்படின்னா உங்களுக்கு போன மந்த் வந்த பில்லில் ஒரு யூனிட் போட்டிருப்பாங்க. அந்த யூனிட்டை எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் மீட்டரில் இருக்கிற யூனிட்ல இருந்து அந்த யூனிட்டை கழிச்சு பாருங்க, பெருமானம் வரும். அந்த பெருமானத்தை இந்த யூனிட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. கீழுக்கு நம்பர் ஆஃப் டேட்ஸ் அப்படின்னு இருக்கு. அதை செலக்ட் பண்ணுறதோட அது கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்ம டேட்டை வந்துக்கிட்டு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் லாஸ்ட்டாக வந்த பில்லில் இருக்கிற டேட்டை பார்த்து ஸ்டார்ட் டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. எண்ட் டேட் அப்படிங்கிறதுல வந்துக்கிட்டு நீங்கள் எப்போ பார்க்கலோ அந்த டேட்டை வந்துக்கிட்டு கிளிக் பண்ணுங்க. எவ்வளவு சார்ஜ் அப்படிங்கிறது கீழே காட்டும். அதில் டோட்டல் சார்ஜ் அப்படிங்கிறது உங்களுடைய பில். ஒரு நாளைக்கு எவ்வளவு சார்ஜ் அப்படிங்கிறதும் கீழே காட்டியிருப்பாங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது என்ன அப்படின்னா உங்களோட வீட்டில் இருக்கிற எலக்ட்ரிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் எவ்வளோ யூனிட் வந்துக்கிட்டு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக இதை வச்சுக்காங்க. இதில் வந்துக்கிட்டு இப்போ ஒரு டிவி எடுத்துருப்போம் அப்படின்னா டிவி ஃபஸ்ட்டுக்கு இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா எத்தனை டிவி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிவோம். அதில் வந்துக்கிட்டு 1 2 எத்தனை இருக்கோ அது. அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத அவரது செலக்ட் பண்ணி நாம டைப் பண்ணிவோம். அடுத்தது அந்த டிவிக்கான பவர், எவ்வளவு பவர்ல அந்த டிவி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த பவரை பார்க்கணும் அப்படின்னா அந்த டிவியுடைய பாக்ஸ்லயோ இல்லை அந்த டிவில இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க. அதாவது நீங்க யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ல அதை கொடுத்திருப்பாங்க. இதே மாதிரி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் செலக்ட் பண்ணினேன் அப்படின்னா கீழுக்கு 1 மந்த்துக்கு எவ்வளோ யூனிட் வரும் அப்படிங்கிறத கீழே வந்துக்கிட்டு காட்டும். இதை பார்த்துட்டு நம்மளோட யூசேஜை குறைச்சிக்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.